ஹாய் டியர் மை ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி இந்த ட்ராமாவுடைய ஃபைனல் எபிசோட் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்படியே காலையில் ஆகுது. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அம்மா கிட்டே போய் சொல்கிறாங்க, இதை மாதிரி இந்த காசு ரெடி பண்ணலன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பயங்கரமாக திட்டுறாங்க. இன்னொரு தடவை காசு ரெடி பண்ணாமல் இந்த பக்கம் வந்துடாத, ஒழுங்கு முறையதே காசு ரெடி பண்ணிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளை அடித்து வர அனுப்பி வைக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஒரு அம்மாவும் ஒரு தம்பியும் இருக்கிறத மறந்துடு அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு வார்ன் பண்ணி அனுப்புகிறாங்க. இங்கே ஹீரோயின் யார்கிட்ட பணம் கேட்குறதுன்னு தெரியல. நம்ம ஹீரோ கிட்ட போய் தயங்கி உட்காந்துட்டு, என்னங்க எனக்கு கொஞ்சம் பணம் வேணும், கொஞ்சம் கொடுக்குறீங்களா, ஒரு 10,000 ரூபாய் இருந்தால் கொடுங்க, நான் சீக்கிரமாக அந்த காசை ரிட்டர்ன் கொடுத்துட்றேன் அப்படின்னு ஒரு மாதிரி தயங்கி கேட்குறாளா. என்னடா இவ தலையை கவுந்துட்டு பேசுகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ லைட்டாக பார்க்குறான். அவள் கன்னத்தில் செவந்திருக்கு. இவன் நவண்டு போகிறாளா, இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றப்போ இவன் வர மாட்டேங்கிறா. அவனே பார்க்குறான், என்னது இது கண்ணமெல்லாம் சிவந்திருக்கு, உங்கள் அம்மா என்ன அவனை அடைச்சாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைங்க லைட்டாக டச் பண்ணாங்க, அவ்வளோதான், ரொம்ப கூப்பிடாதீங்க அம்மா மேலேன்னு சொல்கிறப்போ உனக்கு அறிவே இருக்காதுன்ற மாதிரி திட்ட, சரி எனக்கு கொஞ்சம் பணம் கொடுங்கன்னு சொல்ல ஓகேன்னு சொல்கிறான். அந்த 10,000 எடுத்துகிட்டு போய் மறுநாள் அவங்க அம்மாட்ட கொடுத்தா, இது என்ன காசு, இதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறது எப்படி பத்தும், நான் உங்ககிட்ட மில்லியன் கணக்கில் தானே கேட்டேன், ஒழுங்கு முறையாதே போயிடு, நீ எனக்கு பொண்ணே கிடையாது, என் முகத்தில் கூட முழிக்காத, இனிமேல் உனக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என்னது நான் உங்கள் பொண்ணு இல்லையா அப்படின்னு சொல்கிறப்போ, ஆமாம் உன்னை மாதிரி ஒருத்தலாம் என் பொண்ணாக இருக்க லாய்க்க கிடையாதுன்னு சொல்லிட்டு அடிக்க போக, டக்குன்னு நம்ம அந்த கம்பை பிடிங்கி தூக்கி போட்டுறான். நீங்கள் தான் உங்கள் பொண்ணே இல்லைன்னு சொல்லிட்டீங்க இல்லையா, இனிமேல் அவளை டிஸ்டர்ப் பண்ணுற வேலை வச்சுக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட்டிகிட்டு போக, இங்கே ஹீரோயின் அவங்க வளர்ப்பம்மான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்கா. அதனால நம்ம ஹீரோ ரொம்ப அழுகாத, சரி வீடு, உனக்கு பிடிச்ச மாதிரி குக் பண்ணு அப்படின்னு சொல்கிறப்போ, உனக்கு நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு இவள் குக் பண்ண போகிறா. இவன் என்ன பண்ணி வச்சுருக்கானா, மீன் திரும்ப சமைச்சு வச்சுருக்கா. நம்ம ஹீரோக்கெலாம் காண்டாகுது, என்னடி பண்ணுற, மீன் எதுக்கடி சமைக்கிற, என்னை விருப்பத்துறதுக்குன்னு இப்படி பண்ணுறியான்னு சொல்லி கேட்குறப்போ, என்னப்பா சொல்கிறீங்க, நீங்கள் தானே சொன்னீங்க உனக்கு பிடிச்சது சமைன்னு சொல்லிட்டு மீன் சமைச்சது ஒரு தப்பா அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு நீ உன் லிமிட்டை ரொம்ப கிராஸ் பண்ணுற, அதுக்கப்புறம் ரொம்ப வருத்தப்படுவ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறப்போ, ஐயோ என்னை விடுங்க வலிக்குது, முடிஞ்சால் சாப்பிடுங்க, முடியாட்ட போங்க அப்படின்னு இவ கோவமாக பேச, இப்படி ஒருத்தவங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை திரும்ப திரும்ப செஞ்சு அவங்கள வெறுப்பேற்றுறதும் வேலையா, இனிமேல் இப்படி செஞ்சுன்னு வச்சுக்கேன் மண்டை பத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலையில் ஒரு சட்டியை கவுத்தி விட்டு போக, நம்ம ஹீரோயின் இப்போ என்ன பண்ணிட்டான் இப்படி குதிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவ பார்த்துட்ருக்க. திரும்ப நம்ம ஹீரோயின் அந்த மீனை தான் கொண்டு போய் கொடுத்து, இது கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவனுக்கு சரி இவ கம்பல் பண்ணுறாளேன்னு சாப்பிட போகிறான். அவனால் முடியவே இல்லை. இப்படியே அவன் ஒரு பக்கம் இருக்க, இந்த பக்கம் ஹீரோயினுக்கு டக்குன்னு ஏதோ ஒரு மெசேஜ் வருது. அதை பார்த்துட்டு அவள் ஒரு பக்கம் சிரிச்சிட்டு இருக்கேன். ஹீரோக்கு செம்ம காண்டாயிட்டு இருக்கு. என்னடி அது, யார் அனுப்புனா, ஃபோனை கொடு அப்படின்னு சொல்கிறப்போ, இல்லை நான் கொடுக்க மாட்டேன், அது ஜஸ்ட் ஒரு ப்ராங்க் மெசேஜ் மாதிரி தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் நம்ப மாட்டேன்னு சொல்கிறப்போ இவ ஏதோ சமாளிக்கிறான். நம்ம ஹீரோக்கு தெரியுது. அதனால் கோவப்பட்டு சாப்பாடு வேணான்னு சொல்லிட்டு போகிறான். இப்படி காலையில் வேலைக்கு வரா. அங்கே சென் வரான். சென் ஹீரோயின்ட்டு கேஷுவலாக பேசுகிறான். உனக்கு ஒர்க்கெல்லாம் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, இது மாதிரி உன் ஹஸ்பண்ட் எப்படி இருக்கா அப்படின்னு பேசிட்டு, நான் உனக்காக தான் வந்திருக்கேன், நீ என்னை பார்த்து கொஞ்சம் நேரம் யோசிக்கலாமே அப்படின்னு சொல்கிறப்போ, இங்கே பாருங்கள் எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, நீங்கள் என்கிட்ட இப்படி பேசுகிறது தப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் இவன் கையெல்லாம் டச் பண்ணி பேசுகிறான். இவளுக்கு சுத்தமாக பிடிக்கல. அப்போ அங்கேருந்து ஒரு பொண்ணு வரா. ரொம்ப கோவப்பட்டு நம்ம ஹீரோயின் வந்தோடனே கன்னத்தில் அடிக்கிறா. உனக்கு என் ஹஸ்பண்ட் கேட்குதா, எதுக்கிட்ட இப்படி அலையிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, ஹீரோயினுக்கு அப்போ தான் தெரியுது சென்னுடைய ஒய்ஃப் தான் இவங்க. சென்னு கல்யாணம் ஆகிடுச்சின்னு ஹீரோயின் கிட்ட சொல்லவே இல்லை. இவங்க பாட்டில் ஹீரோயினை பொத்து நடிக்கிறாங்க. ஒன்றால் தான் அவன் என்னை டிவோர்ஸ் பண்ணானான்னு சொல்லிட்டு, இங்கே சென்னு நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க, அவள் என்னோடய ஃப்ரெண்டு, அவளை நீ இப்படி ட்ரீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறப்போ, இவளுக்காக தான் என்னை டிவோர்ஸ் பண்ணியா, உனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக, இங்கே ஹீரோயினுக்கெலாம் காண்டாகுது சென்னு மேலே. இப்படியே அந்த சீனியர் பொண்ணு ஹீரோயினை வெறுப்பேற்றுறா. என்னம்மா நீ இருக்கிற பணக்கார பசங்கள்லாம் வளைச்சு போடணும்னு நினைக்கிற, கல்யாணம் பண்ணவனெல்லாம் வளைச்சு போடாதன்னு சொல்கிறப்போ, இங்கே பாரு இப்படியே பேசிட்டேன்னா உன்னை ப்ரொமோட் பண்ணிடுவேன்ற மாதிரி இவ சொல்ல, இந்த பக்கம் சென்னு விடாமல் என்னை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ டக்குன்னு நம்ம ஹீரோ உள்ளே வந்துடுறான். நீங்கள் எதுவும் தப்பாக புரிஞ்சுக்கிறாதீங்க, இவர் ஜஸ்ட் பேசிட்டு தான் இருந்தாருன்னு சொல்கிறப்போ, உனக்கு இன்னொருத்தவங்க ஒய்ஃப் தான் ரொம்ப பிடிச்சிருக்கா, இப்படி பண்ண தான் இவன் மேலே எனக்கு இன்னமும் ஆசை ரொம்ப கூட்டிகிட்டே போகுது, இருந்தாலும் என் ஒய்ஃப் மேலே உனக்கு எதுக்கு தான் கண்ணுன்னு தெரியல, நீ ஒரு ப்ரொஃபஸர், சம்மந்தம் இல்லாமல் இப்படி ஒரு கேஃபே ஆரம்பிச்சுட்டு என் பொண்டாடி பின்னாடி சுற்றுறது தான் உனக்கு வேலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கொஞ்சம் ஓவராக பேச, இங்கே ஹீரோயின் விடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. உனக்கு இதான் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிடுறான். இப்படியே வீட்டுக்கு போயிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறான், நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, அவருக்கும் எனக்கும் ஒரு தொடர்பும் இல்லை அப்படின்னு. ஹீரோக்கு ஹீரோயின் மேலே கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. என்னம்மா நீ பெருசாக அந்த ஷாப்பில் ஒரு வேலையும் இல்லை, சம்பளத்துக்காக போறியா இல்லை அவனுக்காக நீ போறியான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. எங்கள் குடும்ப கௌரவமான குடும்பமா, கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோ, நீ ஒன்றும் அங்கே வேலைக்கு ஒன்றும் போத்தாவில்லை அப்படின்னு சொல்கிறப்போ, எங்கே சந்தேகப்படுறீங்க, நான் அப்படிலாம் கிடையாது, நான் ரொம்ப நல்லவன்னு சொல்லிட்டு இவ போகிறாளா, நீ இருன்னு சொல்லிட்டு அவனே சாப்பாடு செஞ்சு கொண்டுட்டு வரான். அதுக்கப்புறம் சாப்பிடுன்னு சொல்கிறப்போ, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேலேயே தூங்குறான். நம்ம ஹீரோக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்படியே மறுநாள் ஆகுது. என்ன நம்ம ஹீரோயின் டென்ஷனாக இருக்காங்கன்னு
பார்த்தா நம்மளுடைய சென்னுடைய ஒய்ஃப் இருக்கா இல்லையா, அவன் என்ன பண்ணுறான்னா கெட்டுப்போன க்ரீமை விற்கிறான்னு சொல்லிட்டு சில கவர்மெண்ட் ஆட்களை கூட்டிகிட்டு வந்துட்டு ரைட் பண்ண சொல்கிறா. இவன் மேலே கேஸ் போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. டக்குன்னு சென் வந்துடுறாரு. இதுக்கு வாய்ப்பே கிடையாது, நேற்று நைட்டு நான் இங்கே தான் இருந்தேன், க்ரைம் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது, நீ தான் ஏதோ பண்ணுற அப்படின்ற மாதிரி ஒய்ஃபை திட்ட. இங்கே பாருங்க, இதுக்கான எவிடன்ஸ் எதுவுமே இல்லை, அவள் கெட்டுப்போன க்ரீம் வச்சிருக்கா, இதுக்கான எவிடன்ஸை கொடுத்துட்டு வந்தால் அதுக்கப்புறம் உங்கள் ஆளை வேணால் விட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் கொஞ்சம் மிரட்டிட்டு சென்னை விட்டுட்டு போக நம்ம ஹீரோயின் பார்க்குறா. சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே டிலீட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் ஒரு கார் மட்டும் இவங்க நேற்றுலேருந்து அந்த கார் அங்கேயே இருக்குது. ஸோ அந்த டேஷ் கேமராவில் வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கும். நம்ம வந்து அந்த ஆளை காண்டாக்ட் பண்ணி அதுலேருந்து கேமராவில் பார்க்கலான்ற மாதிரி இவங்க 2 பேரும் பிளான் பண்ணுறாங்க. ஹீரோயினும் சின்னும் நினச்ச மாதிரி அந்த சீனியர் பொண்ணு தான் வந்து அந்த க்ரீமை வச்சுட்டு கெட்டுப்போன க்ரீமை வச்சுருக்கா. இப்படியே அவங்க ஒய்ஃப் கிட்ட வந்து இதை மாதிரி சீனியர் பொண்ணு தான் பண்ணியிருக்கான்னு சொல்கிறப்போ ஒருத்தவங்க சொன்னாங்க நான் பண்ணுறேன்ற மாதிரி சீனியர் பொண்ணு சொல்ல, அவங்க ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னா நான் தான் பண்ண சொன்னேன், நீ எவிடன்ஸ்லாம் காமிச்சா விட்டுருவேனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கொஞ்சம் சைக்கோ மாதிரி பேசிட்டு என்னை டைவர்ஸ் பண்ணாதீங்க, வேணா அந்த பொண்ணை வேணா வச்சுக்கோங்க, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, என்னை விட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரி பேச, நீ இப்படி பேசுறதுனால தான் உன்னை எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு போகிறாரு. இப்படி இங்கே ஒரு பெரிய கலவரம் ஆகிடுது. அந்த அம்மா ஹீரோயினை வேற பயங்கரமாக அடிக்க போக இப்போ சீனியர் பொண்ணு என்ன சொல்லுதுன்னா இல்லை நான் வந்து தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, உங்கள் ஒய்ஃப் தான் இப்படி பண்ண சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் வந்து சென் ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப க்ளோஸாக வராரு. இவனும் வந்து சரி நீங்களே இந்த வேலையை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு விலகிடுறா, இல்லைன்னா ரொம்ப க்ளோஸாக வருவான்னு சொல்லிட்டு இப்படி இந்த ஃபோட்டோ யாரும் எடுத்து நம்ம ஹீரோக்கு அனுப்பி வைக்க, இந்த பக்கம் நம்ம ஹீரோவுடைய எக்ஸ் தான் வந்து அனுப்பி வச்சிருக்கா. பார்த்துக்கோ உன் ஒய்ஃப் வந்து அந்த சென்னும் ரொம்ப க்ளோஸ் ஆகிறாங்க அப்படின்னு சொல்கிறப்போ என் ஒய்ஃபை நீ நோட்டம் போட தேவையில்ல, அவளை பற்றி எனக்கு தெரியும், தயவு செய்து ஃபோனை வை அப்படின்னு சொல்லி திட்டி நம்ம ஹீரோ ஃபோனை வச்சுட்டு இப்போ நம்ம கொஞ்சம் சீரியஸாக இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போகிற டைம் வந்துருச்சுன்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கப்போ அந்த சென்னு ஒரு படி மேலே போயிட்டு கையை பிடிச்சிட்டு நான் உன்னை வந்து அப்ராட் கூட்டிகிட்டு போயிடுறேன், வந்துரு நம்ம சேர்ந்து வாழலாம்னு சொல்ல, நீங்கள் என்ன பேசுகிறீங்க, ஆல்ரெடி எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, இனிமேல் இப்படி என்கிட்ட பேசாதீங்க சீனியர் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னப்பா நல்லா தான் பேசுகிறேன், உங்களோட ஒய்ஃபை அப்ராட் கூட்டு போகிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சு, வேணா என் வீட்டுக்கு வா, உனக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும், நீ கூட பக்கத்து ரூமில் ஸ்டே பண்ணிக்கோன்னு சொல்கிறப்போ என்ன பேசுகிறீங்க, வாயை மூடுங்கன்னு ஹீரோயின் திட்ட, நீ வாயை முட்டின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி இந்த பக்கம் இழுத்துட்டு நீ கம்மண்டு இருக்கணும், ஏதாவது பேசணும்னு வச்சுக்கேன் உன்னை கொன்னுடுவேன் அப்படின்ற மாதிரி திட்டிட்டு, இங்கே பாரு சென், இதான் உனக்கு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வார்னிங், என் மனைவி பின்னாடி வந்தேன்னு வச்சுக்கேன் உன்னை கொன்னுடுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வார்ன் பண்ணிட்டு போக, இங்கே ஹீரோயின் சொல்கிறா உங்களுக்கும் எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, உங்களுக்கு நான் எந்த விதமான துரோகமும் பண்ணல, என்னை நம்புங்க அப்படின்னு சொல்கிறப்போ, இங்கே பாரு கல்யாணன்றது ஒரு பொம்மை விளையாட்டு, நம்பிக்கைன்றதும் பொம்மை விளையாட்டு, நான் நினச்சா உனக்கு என்ன வேணால் செய்வேன் அப்படின்னு சொல்கிறப்போ, அப்போல்லாம் நீங்கள் பேசக்கூடாது, நீங்கள் என்ன வேணால் செய்கிறதுக்கு நான் என்ன பொம்மையா, என் பெர்மிஷன் இல்லாமல் என்னை நீங்கள் எதுவுமே செய்யக்கூடாது, நீங்கள் வந்து ரொம்ப இப்படி பிஹேவ் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, இது வந்து ஒரு ரூடான பிஹேவாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சென் ரொம்ப நல்லவர், ஏதோ மூளை குழம்பிருச்சாதான் அப்படி நடக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறா. இப்படி காலையில் ஆகுது, நம்ம ஹீரோயின் வேலைக்கு போகிறா. நம்ம ஹீரோ வந்து இல்லை எனக்கு சமைச்சு கொடுத்துட்டு தான் நீ போகணும்னு சொல்கிறப்போ அது முடியாதுன்னு சொல்கிறான். இவன் ஒரு ஆர்டிக்கல் சொல்கிறான், அந்த ரூல்ஸ் படி நீ பண்ணி தான் ஆகணும்னு சொன்னேன். இவன் வேணும்ட்டே மீனை செஞ்சு கொண்டு வந்து வைக்க ஹீரோ கேட்குறான், உனக்கு என்ன நக்கலாக இருக்கா, எதுக்கு இப்படி வந்து மீனை செஞ்சு கொண்டு வந்திருக்கேன், எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்கிறப்போ, என்னை விடுங்க ஏதோ ஒன்று செஞ்சு கொடுப்பேன், நீங்கள் சாப்பிட்டா சாப்பிடுங்க இல்லை இருங்கன்னு சொல்கிறப்போ, சரி வா 2 பேர் சேர்ந்து ஹோட்டல் போய் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ ஒரு ஹோட்டல் கூட்டிகிட்டு போக, அது ரொம்ப பெரிய ஹோட்டலாக இருக்குது, என்ன இவ்வளோ பெரிய ஹோட்டல் கூட்டு வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, உனக்கு பிடிச்சிருந்தா நீ இங்கே வேலை செய், இது என்னோட ஹோட்டல் தான், இங்கே நீ ஃபுல் மேனேஜ்மெண்ட் எடுத்துக்கலாம், இங்கே நீ நினச்ச மாதிரி உன் ஸ்கில்ஸை வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்போ, ஹீரோயின் இல்லை வேண்டாம் நான் அந்த கெஃபேலே வந்து வேலை செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ, எதுக்கு நீ வந்து இப்படி பிடிவாதம் பிடிக்கிற, உங்கள் அம்மா என்கிட்ட 20 மில்லியன் வாங்க தானே செஞ்சாங்க அப்படின்ற மாதிரி கேட்க, நீங்கள் என்ன அந்த பணத்தை ரிட்டன் கேட்குறீங்களா, நான் கண்டிப்பாக கொடுத்துட்றேன், நீங்கள் அடிக்கடி இதை சொல்லி ஒன்றும் காமிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்கிறப்போ, இல்லை நான் அப்படி சொல்லலை, அந்த கெஃபேல நீ எதுக்கு இருக்க, அந்த சென் உன் பின்னாடி வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாலாம், எனக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்குது, உங்கள் காலுக்கடியிலே என்னால் இருக்க முடியாது, முடிஞ்சால் எனக்கு டிவோர்ஸ் பண்ணிவிடுங்க அப்படின்ற மாதிரி கோவமாக சொல்லிட்டு இவ போக, இந்த பக்கம் ஹீரோவுக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி அவன் ப்ரப்போஸ் பண்ணலாம் வேறு நினச்சிட்டு இருந்திருப்பான், பைத்தியக்காரன் இப்படி வந்து கெடுத்து வச்சுருக்கான். இப்படியே நம்ம ஹீரோயின் வந்து அழுதுகிட்டே வேலைக்கு வராங்க. சென் வந்து என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, இந்த மாதிரி வந்து அவன் தான் காரணமாக நீ அழுகிறதுக்குன்னு சொல்கிறப்போ ஆமான்ற மாதிரி இவ சொல்ல, இவனுக்கு ஒரே கோவம் வந்துடுது. இவன் உடனே வந்து ஹீரோக்கு கால் பண்ணிட்டு போய் பேச போகிறான். ஹீரோ வந்தோடனே உனக்கு எவ்வளோ பணம் வேணும் கொடுக்குறேன், பொண்டாட்டி விட்டுட்டு போயிடு அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே பாரு நீ அவளை என்ன நினச்சிட்டு இருக்க, அவள் ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு, அவள் மற்றவங்களுக்காக எப்பயும் வாழக்கூடியவ, அவளை நீ இப்படிலாம் வந்து ஈஸியாக தப்பாக பேசுறாத, நீ வந்து அவளுக்கான ஜோடி கிடையாது, நீ வந்து நினச்சதெல்லாம் அவன் மேலே திணிச்சு அவளை ஃபோர்ஸ் பண்ணி தான் வாழ வச்சுட்ருக்க, அவள் பிடிச்ச ஒன்றும் உங்ககிட்ட வாழலை அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம ஹீரோ கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறான், ஒரு வேளை இதுதான் உண்மை போல இருக்குது, அவளுக்கு நம்மளை பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்துட்டு, இங்கே பாருமா என் லாயர் வருவார், நம்ம வந்து டிவோர்ஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ போய் ஹாப்பியாக வாழு, உங்கள் அம்மா கொடுக்க வேண்டிய அந்த 20 மில்லியனை நீ கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்கிறப்போ, எதுக்கு சடனாக டிவோர்ஸ்லாம் பேசுகிறீங்கன்னு சொல்லி கேட்க, என்னை விட்டு போனால் தான் நீ சந்தோஷமாக இருப்ப, நீ சந்தோஷமாக வாழ்ந்தா எனக்கு போதும்னு சொல்லிட்டு இவன் போக, இந்த பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, திடுதுப்பு நல்லா பேசுகிறான், திடுதுப்புன்னு மனசை காயப்படுத்துகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்க,
இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை ரொம்பவே மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். வீட்டில் எங்கே பார்த்தாலும் நம்ம ஹீரோயின் நினைப்பாவே இருக்குது. இப்படியே வந்து நம்மளுடைய ஹீரோ வந்து தூங்காமல் நடு ராத்திரி வந்து பப்புக்கு போயிருக்கான். அங்கே எக்ஸையும் வர சொல்லியிருக்கான். எக்ஸை கேட்குறான், பரவாயில்லையப்பா அவன் பொண்டாட்டி உன்னை தூங்க விடாத அளவுக்கு உன்னை அந்தளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணி வச்சிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, லூசுத்தனமாக உளராத, நான் எப்படியாப்பட்ட ஆள் எனக்கு கொஞ்சம் சொல்லு அப்படின்னு சொல்கிறப்போ, நீ சரியான திமிர் பிடிச்சவன், நீ நினச்சது தான் நடக்கணும்னு சொல்லிட்டு நினைப்பேன். ஆனால் உன்னையவே இப்படி உன் பொண்டாட்டி உட்கார வச்சிருக்காளே, அதை நினச்சா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவளை விட்டுறாத, அவள் ஒரு லக்கி சாம், நான் 20 மில்லியன் கொடுத்து கூட வேணாம் சொன்னவ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக, இங்கே அப்பா கிட்ட போய் கேட்குறான், எதுக்காகப்பா நீங்கள் வந்து அவளை கட்டி வச்சிங்க, அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும்ல சொல்லுங்கன்னு சொல்லிட்டு, அவளை டிவோர்ஸ் பண்ணாதன்னு சொல்லிட்டு அப்பா சொல்ல, சரி நீங்கள் விஷயத்த சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ சொல்கிறாரு, நீ சின்ன வயசாக இருக்கிறப்போ நிறைய கம்பெனி லாஸில் போச்சுப்பா, அப்போ ஆப்போசிட்டில் நம்மளுக்கு போட்டி அந்த ஒரு கம்பெனி ரொம்ப லாஸ் ஆகி 3 நிலமை வந்துருச்சு. ஆனால் அந்த பைத்தியக்கார கம்பெனி ஓனர் நான் தான் அவனை லாஸ் பண்ணிட்டேன்னு நினச்சிட்டு ஒன்றை கடத்திட்டு போயிட்டு இதை மாதிரி உன்னை கொன்னுடுவேன்னு சொன்னான்ப்பா. அப்போ வந்து அந்த இடம் ஃபுல்லாக பீச்சில் ஒரே மீனாக இருந்துச்சு. அந்த இடத்துல அவன் கேட்ட பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டே பையனை கொடுத்துருன்னு சொல்கிறப்போ, இன்றைக்கி என் கம்பெனி போச்சு, என் குழந்தை போச்சு, என்னோட மனைவி போச்சு, என் வாழ்க்கையே போச்சு, உனக்கும் உன் வாழ்க்கையில் இது மாதிரி ஒரு உயிர் போனால் தான் அதோட வலி தெரியும்னு சொல்லிட்டு உன்னை வந்து கொல்ல வந்தான் ஒரு கல் எடுத்து. அப்போ ஒருத்தர் வந்து டக்குன்னு உன்னை காப்பாற்றினாரு. அவர் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான், அவர் தான் ஹீரோயினோட அப்பா, அவர் இறந்து போயிட்டாரு. அவங்க அம்மா கூட அந்த பொண்ணு ரொம்ப நாளாக இருந்தா, அவங்க அம்மா உடம்பு சரியில்லாதப்போ அந்த பொண்ணை என்கிட்ட கொடுத்துருங்க, நான் வளர்த்துக்கிறேன்னு சொன்னப்போ நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ராட்சசி அவங்க சித்திக்கிட்ட போய் கொடுத்தா. அவள் அடித்து வளர்த்து ரொம்ப கொடுமைப்படுத்தினா. அதுக்கப்புறம் வந்து அவளை 300 மில்லியனுக்காக அவளை விற்க போகிறான்னு தெரிஞ்சு அவளை நானே வாங்கிக்கிட்டேன். இதை மாதிரி அவள் இனிமேலாவது ஹாப்பியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறப்போ, இனிமேல் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப கோவமாக கிளம்ப, அவனுடைய தங்கச்சி வந்து ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா. உன்னை யாரடி இங்கே வர சொன்னா, நீ போடி, எங்கள் அண்ணன் தான் டிவோர்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டாலுன்னு சொல்லிட்டு, இல்லை ஹீரோடைய அப்பா தான் கூப்பிட்டாரு, அதான் வந்தேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பயங்கர சண்டை போட்டுட்ருக்க. பின்னாடி வந்து ஹீரோ சின்ன பிள்ளையில கொல்ல வந்த அந்த சைக்கோக்காரன் வந்துட்டான். அவன் ஜெயிலேருந்து இப்போ தான் ரிலீஸ் ஆனானா. அவன் வந்துட்டு இது மாதிரி ஹீரோடைய அப்பா பேர் சொல்லிட்டு அவங்க பொண்ணு யாருன்னு சொல்ல, இவ போய் நிற்கிறா. ஹீரோயின் வேண்டாம் போ அப்படின்னு சொல்லி தள்ளிவிட, அந்த அடங்கா பிராடை கடத்தி கூட்டிகிட்டு போக, ஹீரோயின் அவளை காப்பாற்றி விட்டோன்னே, நீ யாருன்றது தெரியும், நீ தானே அந்த அரக்கனோட மருமக, எனக்கு நல்லா தெரியும், பொண்ணு போனால் என்ன உன்னை கடத்திட்டு போய் டார்ச்சர் பண்ணி உன்னை கொண்டுட்டா எனக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கடத்தி கூட்டிகிட்டு போக, இப்போ ஹீரோவுடைய தங்கச்சி கால் பண்ணிவிட்டு இது மாதிரி அண்ணி யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறப்போ, எனக்கு தெரியும் அவன் ரிலீஸ் ஆகிட்டான், அவன் தான் கடத்திட்டு போயிருப்பான்னு சொல்ல, இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை தேடி போகிறான். அங்கே ஃபுல்லாக நிறைய மீன் போட்டு வச்சுருக்காங்க. ஹீரோ பயப்படணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறா, எதுக்காக இங்கே வந்தீங்க, இங்கே நிறைய ஃபிஷ் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ, எனக்கு நீ தாண்டி முக்கியம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கயிற்கட்டெல்லாம் அவுத்து விட, ஐயோ பின்னாடி பாருங்கள் யாரோ வராங்க அப்படின்ற மாதிரி இவ சொல்ல, அந்த சைக்கோ வந்துட்டு நம்ம ஹீரோவை அடிக்க வர, சைக்கோ சொல்கிறான், சின்ன வயசுலேயே உனக்கு கொண்டிருக்கணும், இன்னொரு சான்ஸ் கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ கொல்ல போக நம்ம ஹீரோயின் தடுக்கிறாங்க. நம்ம ஹீரோயினையும் அடிச்சுட்டு நம்ம ஹீரோவையும் பயங்கரமாக அடிச்சு போட்டுடுறாங்க. ரெண்டாவது நம்ம ஹீரோயினை அடிக்க வரப்போ நம்ம ஹீரோ பின்னாடி இருந்தே அந்த சைக்கோவை அடிச்சு போட்டுடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு நல்லா அடிபட்டுருதா, அவன் மயக்கம் போட்டு விழுந்துடுறான். ஹீரோயின் பயங்கரமாக கத்திட்டு இருக்கா. இப்படியே வந்து ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க. ஹீரோயின் நீங்கள் எப்போ எழுந்திருப்பீங்கன்னு சொல்லிட்டு ஒப்பாரி வைக்க, நம்ம ஹீரோ திட்டுறான், என்னடி கொஞ்சம் நேரம் தூங்க விட்றியா, ஏன்டி உயிரை வாங்குற அப்படின்னு சொல்கிறப்போ, சரி தூங்குங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ போகிறா. ஒரு நிமிஷம் நீ போ சொன்னால் போயிடுவியா, வா கொஞ்சம் நேரம் என் பக்கத்தில் வந்து படு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பக்கத்தில் தூங்க வச்சுட்டு, இங்கே பாரு நான் உன்னை ரொம்பவே லவ் பண்ணுறேன், நீ ஏன் கூட தான் கடைசி வரைக்கும் இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணி ஹீரோயினுக்காக வாங்கி வச்சிருந்த ரிங்கையும் போட்டுட்டு கடைசி வரைக்கும் என் கூட இருப்பல்ல அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி இந்த ஜோடி இங்கே இப்படி சேர்றதோட இந்த ட்ராமா மினி ட்ராமா இங்கே முடியுது. நெக்ஸ்ட் ஒரு நல்ல ட்ராமாவில் பார்க்கலாம்.